உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் சொல்லியிருப்பேன். நான் இந்த இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மரம், செடியிலேருந்தே பறித்து கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஈஸியான சொல்லியிருப்பேன். எதுவுமே கடையில் போய் ஒரு பவுடர் வாங்கி அதை போட்டுலாம் சொல்லலை. பிகாஸ் பவுடர் போட்டால் அந்த எண்ணெய் வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். தலையில் தேய்ச்சாலும் சிக்கு பிடிச்சிடும் கொஞ்ச நாளில். பட் இதெல்லாம் நேச்சுரலாக எல்லாமே போட்டனால ரொம்ப ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத்து, ஹேர் ஃபால் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு மூட்டை எண்ணெய்ன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பேன். டெய்லி யூஸ் ஆயிலுக்கு வந்து அந்த பாட்டிலில் போட்டு செய்கிறது. ஸோ அதுவும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கருஞ்சீரகம், ரோஸ்மேரி லீவ்ஸ்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இதை நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆயிலு. டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை நைட்டில் வச்சுட்டு பகலில் வந்து எடுத்து அதை ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நான் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதில். இங்கே பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த 2 ஆயில் ஒன்று சீக்ரெட்டாக விடுவேன், அதையும் பற்றி சொல்லியிருக்கேன். மூட்டை என்னன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மூட்டை பாருங்கள் உள்ள. இதை நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப வாசனையாக இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு இதுவுமே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.